எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சேமியா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 10 முந்திரி, 10 பாதாம், ஒரு 5-6 பிஸ்தா போட்டுட்டு இதை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் நல்லா இது லைட்டாக கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 உலர் திராட்சை சேர்த்து அது நல்லா உப்பி வர வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரவும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் 1/2 கப் ரோஸ்டட் சேமியா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத சேமியா இருந்தால் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதில் ஆல்ரெடி காய்ச்சின பால் 3 கப் சேர்த்துக்கிறேன், அதாவது 3/4 லிட்டர் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ சேமியா பாதி அளவு வெந்ததும் அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆகிரும். அந்த ஸ்டேஜில் நான் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்லையா, அது ஒரு 1/4 கப், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் 1/4 கப் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறோன்னா நல்லா க்ரீமியாக வரும், அதனால தான் சேர்க்குறோம். ஒருவேளை கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.